சர்க்கம் 69. பரதன் தீய கனவு கண்டான். அந்த தூதர்கள் அந்த நகரத்தை அடைந்த அதே இரவில் தீய கனவை பரதன் கண்டான். இரவு கழிந்து வைகரை பொழுது தொடங்கிய நேரத்தில் மாமன்னரின் புதல்வன் மனத்திற்கு இன்பமளிக்காத ஒரு கனவை கண்டு அதனால் மிகவும் வேதனைப்பட்டான். இனிமையாக பேசும் நண்பர்கள் அவன் மனம் வேதனைப்படுவதை அறிந்து கொண்டு அவன் துயரத்தை போக்குவதற்காக ஒரு கூட்டமாக கூடி வேடிக்கை கதைகளை பேசினார்கள். அவனுக்கு மன அமைதி ஏற்பட வேண்டும் என்பதற்காக சிலர் இசை கருவிகளை மீட்டினார்கள், சிலர் நடனமாடினார்கள், சிலர் நகைச்சுவை காட்சிகளை நடித்து காட்டினார்கள். ஆனால் ரகுகுல திலகமும் மகாத்மாவுமான பரதன் இனிமையாக பேசுகிற நண்பர்கள் குழுவின் நகைச்சுவை பேச்சுக்களால் மனம் மகிழவில்லை. நண்பர்களால் சூழப்பட்டிருந்த பரதனின் அருகில் அமர்ந்திருந்த உயிர் நண்பன் ஒருவன் பரதனை பார்த்து, நண்பனே, ஏன் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறாய் என்று கேட்டான். இவ்வாறு கேட்டு நண்பனை பார்த்து, எனக்கு மனவேதனை ஏன் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நீ கேட்பாயாக. இன்றிரவு ஒரு கனவு கண்டேன். என் தந்தை அழுக்கடைந்தவராக தலைமுடியை விரித்து கொண்டு மலையுச்சியிலிருந்து துர்நாற்றம் வீசும் பசுஞ்சாணம் நிரம்பிய மடுவில் விழுவதை கண்டேன். அந்த மடுவில் அவர் நீந்தி கொண்டிருப்பதையும் அடிக்கடி சிரித்து கொண்டு இரு கைகளாலும் எண்ணெய் குடிப்பதையும் பார்த்தேன். அப்போது எள்ளுஞ்சாதம் புசித்து தலைகீழ் நோக்கி இருக்க உடல் முழுவதும் எண்ணெய் பூசப்பட்டவராய் திரும்ப திரும்ப எண்ணெயிலேயே மூழ்கினார். கனவில் பெருங்கடல் வற்றி போயிருந்தது. சந்திரன் பூமியில் விழுந்தது. உலகத்தை இருள் சூழ்ந்து கொண்டு இயல்பு வாழ்க்கையை தடைப்படுத்தியது. பட்டத்து யானையின் தந்தம் தூள் தூளாயிற்று. கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த அக்னி திடீரென்று அணைந்து போயிற்று. பூமி வெடித்தது. பல்வகையான மரங்கள் காய்ந்து போயின. மலைகள் தகர்க்கப்பட்டு அவைகளிலிருந்து புகை எழுவதையும் நான் பார்த்தேன். கருமையான இரும்பு ஆசனத்தில் கருமையான ஆடை அணிந்து கொண்டு உட்கார்ந்திருந்த மன்னரை கருப்பு மற்றும் மஞ்சள் நிறம் கொண்ட மாதர்கள் பரிகசித்துக் கொண்டிருந்தார்கள். தர்மாத்மாவான என் தந்தையார் செவ்வண்ண மாலைகள் செஞ்சந்தனம் பூசிக்கொண்டு கழுதை பூட்டிய தேரில் ஏறிக்கொண்டு தென்திசை நோக்கி விரைவாக சென்றார். செவ்வாடை அணிந்த விகாரமான முகங்கொண்ட அரக்க தோற்றமுடைய பெண் ஒருத்தி அரசரை பரிகசித்துக் கொண்டே இழுத்துச் சென்றாள். இதையும் நான் பார்த்தேன். இந்த இரவில் அச்சத்தை அளிக்கும் இப்படிப்பட்ட காட்சிகளை நான் கண்டேன். இந்த கனவு எதை முன்கூட்டி அடையாளம் காட்டுகிறது என்றால், ராமனோ மன்னரோ இலக்குவனோ அல்லது நானோ மரணம் அடைய போவது நிச்சயம். கனவில் எவனொருவன் கழுதை பூட்டிய ரதத்தில் ஏறிச் செல்வதாக காணப்படுகிறானோ விரைவில் அவனுடைய சிதையிலிருந்து எழும் புகை காணப்படும். இதன் காரணமாக நான் மனவேதனையோடு இருக்கிறேன். அதனால்தான் உங்கள் வேடிக்கைகளை ரசிக்க முடியவில்லை. என்னுடைய தொண்டை உலர்ந்து போகிறது. என் மனமும் நல்ல நிலையில் இல்லை போலிருக்கிறது. என்னுடைய பயத்திற்கு எந்த காரணமும் தென்படவில்லை என்றாலும் ஏனோ பயம் ஏற்பட்டிருக்கிறது. எனது குரலும் மாறிவிட்டது. என் தேக காந்தியும் மங்கிவிட்டது. என் மேலேயே எனக்கு வெறுப்பு உண்டாகிறது. ஆனால் அதற்கான காரணம் தெரியவில்லை. இந்த தீய கனவின் பயனை எண்ணியும் பல வகையாக காட்டப்பட்டதும் இதற்கு முன் நினைத்து கூட பார்க்காததும் எண்ணி பார்க்க முடியாத நிலையில் மன்னரை காட்சியாக கண்டதும் ஆக இவை எல்லாவற்றையும் நினைத்து நினைத்து என் மனத்தில் தோன்றிய அச்சம் நீங்கவில்லை என்று பரதன் கூறினான். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 69வது சர்க்கம் முற்றிற்று.